ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பேலன்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். அதாவது என்ன, ஒரு ஆப்ஷன், ஒரு பையர் நம்ம எதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத, ஒரு ஆப்ஷனுடைய செயினில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குது, மெயினாக பார்த்துக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத இதில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, நம்மளோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பைஸ்கல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க முழுக்க இது ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். இங்கே சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்காதீங்க. ஸோ நம்ம ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் அனலைஸ் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரீமியமோட வேல்யூவை மட்டும் எடுத்து அந்த ப்ரீமியமில் இருக்கக்கூடிய வேல்யூவை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம். ஸோ அந்த கால்குலேஷன் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஒரு 4 லெவல்ஸ் நம்ம எடுப்போம். ஸோ 4, அதாவது மேலே இருக்கக்கூடிய 2 லெவல், கீழே இருக்கக்கூடிய 2 லெவல், மிடில் ஒரு லெவல், மேஜர் லெவல் ஒன்று எடுப்போம். ஸோ இந்த மேஜர் லெவலுக்கு மேலே மார்க்கெட் நின்னா எப்படி இருக்கும், எதெல்லாம் மேலே போகும்போது ஒரு அந்த ப்ரீமியமுக்கு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம இன்றைக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை எப்படி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முழுமையாக. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்பாட் மீன்ஸ், அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது 25,100 அப்படிங்கிற ப்ரைஸ் எடுத்துருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த 25, நம்ம மார்க்கெட் ஒரு ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக, மார்க்கெட்டோட பெரும்பான்மையான பிளேயர்ஸ், இன்ட்ராடே பிளேயர்ஸ் எந்த பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சின்ன வே. ஸோ இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கூட ஒரு சில விஷயங்கள் நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மிங்கிள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் உங்களோட அந்த ட்ரேடிங்கோட நாலேஜஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதாவது ஸ்பாட்டில் இருந்து ஒரு 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஓடிஎம்மில் எடுக்கணும். ஓடிஎம் மீன்ஸ் என்னென்னா, இப்போ அட் த மணி நமக்கு 25,100 அப்படின்னா, அப்போ கால் சைடில் அந்த 100க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் நமக்கு கால் சைடில் ஓடிஎம். ஓகேவா? இப்போ 25,100, 25, 200, 25,100க்கு அப்புறம் 25,150, 200, 300 வரைக்கும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரைக்கும் கால் சைடில் ஓடிஎம். அப்போ புட் சைடில் ஓடிஎம் மீன்ஸ் அப்படின்னா, இப்போ 25,100க்கு கீழே இருக்கக்கூடிய, அதாவது 25,050, 25,000, 25,950 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் எல்லாம் புட் சைடில் நமக்கு ஓடிஎம்மாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஓடிஎம்மில் கால் சைடில் ஒரு 3 ஓடிஎம் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு 3 ஓடிஎம் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த 3 ஓடிஎம் எவ்வளவு சேஞ்சிங் ஓஏ இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அதேமாதிரி புட் சைடில் ஒரு 3 ஸ்ட்ரைக் ஓடியை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இந்த 3 ஸ்ட்ரைக் மட்டும் நம்ம எடுத்தால் போதும். அட் த மணி சேர்க்க வேண்டாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 25,100 சேர்க்க வேண்டாம் புட் சைடில். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 25,050, 25,000, 25, 24,950 இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸை மட்டும் இருக்கக்கூடிய சேஞ்சிங் ஓஏ மட்டும் நீங்கள் எடுங்க, கால்குலேஷன் பண்ணுங்கள். மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்கிறப்போ நீங்கள் இதை பண்ணாலே உங்களுக்கு ஓரளவு இந்த டைரக்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஒரு 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பாருங்கள். இதில் அதிகமான நம்பர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறதுல 31 இருக்குது, செகண்ட் இருக்கிறதுல 9,000 இருக்குது, அடுத்து இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 13,000 இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறதுலே 61,000 இருக்குது, செகண்ட் இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா 36,000 இருக்குது. அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்துனீங்கனாலே கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி 7,000. ஸோ இது ரெண்டையும் நான் ஒரு அப்ராக்சிமேட்லியாக ஒரு கால்குலேஷன் போட்டு ஒரு இதில் நோட் பேடில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ரெண்டோட ப்ரீமியமோட இது வச்சு நம்ம பார்க்கும்போது என்னென்னா, இப்போ பி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 1,06,102 கான்ட்ராக்ட் சேஞ்சின் ஓஏ அங்கே இருக்குது. அதே மாதிரி புட் சைடில் பார்த்தீங்கன்னா 1,55,000 கான்ட்ராக்ட் தான் நமக்கு இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட இதுக்கும் டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்கு பாருங்கள். நியரஸ்ட் ஒரு 50% நமக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. 50% கிட்ட நமக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரு 50% டிஃப்ரெண்ட் எங்கே இருக்குன்னா, புட் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது ஒன்று. ஓகேவா? ஸோ இப்போ புட் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப என்ன ஆகும், அப்போ செல்லரோட வியூவில் இருந்து நம்ம பார்க்குறப்போ செல்லர்ஸ் அதிகமாக இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதை மட்டும் வச்சு நம்ம ஒரு செல்லர் தான் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்க நம்ம சொல்ல முடியாது. ஒரு பையரும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ பையரா செல்லரா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா, இந்த சேஞ்ச் இன் பர்சன்டேஜ், எல்டிபி சேஞ்ச் இன் பர்சன்டேஜை நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா? ஸோ சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்க்குறீங்க.
எல்டிபியோட சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் பார்க்கும்போது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ ப்ரீவியஸோட க்ளோஸுக்கும் இது வந்து அதாவது எல்டிபி ப்ரீவியஸ் க்ளோஸை வச்சு நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எவ்வளவு நம்ம வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் இப்போவும் நமக்கு சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட் சைடில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்ட்ரைக்லையும் இந்த 3 ஸ்ட்ரைக்லையும் நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மூணு ஸ்ட்ரைக்லையும் பாருங்கள் எவ்வளவு சேஞ்ச் இன் ஒய் இங்கே வந்து சேஞ்ச் இன் எல்டிபி சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் நடந்திருக்கு. அதே மாதிரி கால் சைடில் பாருங்கள், ஓடிஎம்மில் கால் சைடில் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணோம் 3 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் பாருங்கள். ஓகேவா. ஸோ பாசிட்டிவாக இருக்கிறது எங்கே அப்படின்னா இப்போ கால் சைடில் தான் பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி சேஞ்ச் இன் ஒய் அப்படிங்கிறதும் கால் சைடில் தான் கம்மியாக இருக்குது. புட் சைடில் சேஞ்ச் இன் ஒய்யும் ஜாஸ்தியாக இருக்குது, அந்த சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் எல்டிபியோட சேஞ்ச் இன் பர்சன்டேஜும் அதிகமாக இருக்குது. அப்போ இதுலேயே நமக்கு வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கும் அப்படிங்கிறதுல இதில் நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கலாம். அதாவது எந்த பக்கம் மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குதோ அதுக்கு ஆப்பரண்ட் அப்படியே ஆப்போசிட் சைடில் மொமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இது ஒரு எளிதாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா. ஒரு ஆப்ஷன் பையராக நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த சேஞ்ச் இன் ஒய்யை நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நண்பன், ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் நமக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை விட சேஞ்ச் இன் ஒய்ங்கிறது இன்ட்ராடே பிளேயர்ஸ் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஓப்பன் கான்டாக்ட். ஓகேவா. ஸோ அங்கே எந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ ஒரு நம்ம வந்து இந்த சேஞ்ச் இன் ஒய்யை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஓகேவா. நீங்கள் ஒரு சேஞ்ச் இன் ஒய் மார்க்கெட்டில் இதை எப்படி பார்க்குறது, இப்போ ஒரு டைம் நமக்கு வந்து இதை கால்குலேஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பொசிஷன் மீன்ஸ் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு இப்போ வந்து இப்போ நேற்றுக்கு மார்க்கெட் வந்து என்னாச்சு, ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து அந்த 25,100 அப்படிங்கிற கால் ப்ரீமியம் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து சப்போர்ட் எடுக்கு. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் அந்த இடத்துல சிபிஆர் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலு. ஸோ அப்போ சப்போர்ட்டு ஸ்ட்ராங் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நமக்கு எடுக்கும்போது நம்ம வந்து புட் சைடில் எப்படி ஓஏ இருக்குது, கால் சைடில் ஓஏ எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு. நீங்கள் வந்து எப்போ பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறதுனா அப்படின்னு உங்களோட ட்ரெண்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, மார்க்கெட் ட்ரெண்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட் இருக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு உங்களோட ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லுது. நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு சொல்லுது. எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் நம்ம இருப்போம். ஸோ எல்லாத்துக்குமே அது வந்து இருக்கும். ஏதாவது ஒரு இண்டிகேட்டரோ இல்லைன்னா ஏதோ ஒரு தனித்துவமான ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறப்போ நமக்கு அது எந்த மாதிரி வந்து ஒரு இதை சொல்லுது அப்படிங்கிறத வச்சு இங்கே வந்து நம்ம அந்த சேஞ்ச் இன் ஓஏனுடைய பர்சன்டேஜ் வந்து எப்படி இருக்குது, ஸோ அந்த இம்பேலன்ஸ்டாக இருக்கக்கூடியது எங்கள் கால் சைடில் இருக்கா புட் சைடில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து அந்த கூடுதல் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம வந்து வரக்கூடிய நாட்களில் நம்ம நிறையா பார்க்கலாம். ஸோ அது உங்களோட அந்த ஆதரவை பொறுத்து தான் அடுத்தடுத்து வீடியோக்கள் நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்வம் வரும். ஓகேவா. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து எனக்கு வந்து ஒரு ஊக்கமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆப்ஷன் செயின் ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு ஆப்ஷனுடைய பையராக நம்ம என்னெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும், ஸோ ஒரு ஆப்ஷன் செல்லர் வந்து என்னெல்லாம் வந்து பண்ணுவாங்க, நம்ம வந்து எப்படி வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஆப்ஷனுடைய செயினில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை வரக்கூடிய அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம வந்து அதை பற்றின வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ஸோ இதில் நிறையா ஒரு பயனுள்ள தகவல் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். உங்களோட கருத்தை நான் தெரிஞ்சுக்கிறப்போ எனக்கு வந்து நம்ம எந்த மாதிரி வந்து ஒரு வீடியோஸ் வந்து கொடுத்தா அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சிக்க முடியும். அதனால் நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்தை பதிவு பண்ண சொல்கிறேன். ரெண்டாவது, வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்குமே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், பார்க்குற எல்லா நண்பர்களுமே லைக் அப்படிங்கிறத மறக்காமல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டும். ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பராக இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அந்த டெய்லி வந்து ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அப்படிங்கிற லெவலில் வந்து வீடியோ வந்து டெய்லி போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அது உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.